எம்பெருமானார் பதவினையை அலங்கரித்திருக்கும் சீடர் பெருமக்கள் பலர் இருப்பினும் அவர்களுக்குள்ளே தனி இடம் பெற்று திகழ்பவர் வடுகநம்பி என்கிற ஆச்சாரியர். சம்பிரதாயத்திலே இவரை ஆந்திர பூர்ணர் என்றும் வடுகநம்பி என்றும் ஆதரத்தோடு அழைப்பர்கள். ஆச்சாரிய கைங்கரியத்திலே அனவரதமும் ஈடுபட்டு ஆச்சாரியனே தமக்கு எல்லாம் என்று வாழ்ந்தவர்களுக்குள்ளே வடுகநம்பி முக்கியமானவர் ஆவார். அவருக்கு எல்லாமும் எம்பெருமானார் தான். எம்பெருமானாரையே தமக்கு பரதேவதையாக கொண்டிருந்தவர். எப்படி மதுரகவியாழ்வார் தேவுமத்தறியாதவராய் நம்மாழ்வாரையே எல்லாமுமாக கொண்டிருந்தாரோ, அந்த மதுரகவி நிஷ்டையிலே ஊறி இருந்தவர் ஆந்திர பூர்ணரான வடுகநம்பிகள். அனைவரும் அறிந்திருக்கிற சில சரித்திரங்களை விண்ணப்பிக்கிறேன். இன்றைய தினம் அவருடைய வார்ஷிக திருநக்ஷத்திர மகோத்சவம். அதனாலே அந்த சரித்திரங்களை நாம் அனுசந்தித்து அவரை நினைவு கூர்ந்து சத்தை பெறுவதுங்கிறது அவசியமான ஒன்று. ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானாருடைய திருமணத்தின் வாசலிலே நம்பெருமாள் புறப்பாடு. மடத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருமாக வெளியிலே நம்பெருமாளுடைய திவ்ய தரிசனத்திற்காக குழுமி இருந்தார்கள், கூடியிருந்தார்கள். ஆனால் வடுகநம்பிகளை மட்டும் காணோம். வடுகநம்பி எங்கே என்று எம்பெருமானார் வினவினார், விசாரித்தார். அவர் உள்ளுக்குள்ளே திருமடைப்பள்ளியிலே இருக்கிறார் என்று பதில் சொல்லப்பட்டது. தாமே அவரை தேடிச் சென்றார். வாசலிலே எம்பெருமான் எழுந்தருளுகிறான், நம்பெருமாள் வருகிறார். அவரை தரிசியாமல் நீர் இங்கே செய்கிற காரியமென் என்று வினவினார் உடையவர். வடுகநம்பி அழகா பதில் சொன்னார். வெளியிலே எழுந்தருளுகிற உம்முடைய பெருமாளை சேவிப்பதற்கு நான் வருவேனாகில், அடியேன் வருவேனாகில், உள்ளுக்குள்ளே என்னுடைய பெருமாளுக்கு அடியேன் காய்ச்சி கொண்டிருக்கிற பால் அது பொங்கி பாழாய் போகும். பெருமானார் கேட்டார், நமக்குன்னு தனி பெருமாள், உமக்குன்னு தனி பெருமாள் உண்டோன்னு கேட்டார். வெளியில வராரே அவர் உம்முடைய பெருமாள், வெளியில வராரே அவரை தரிசிக்க வரலையான்னு கேட்கிறீரே, அப்படி கேட்கிற நீர் தான் நம்முடைய பெருமாள், உம்மைத்தான் நமக்கு எல்லாமுமாக நாம் கொண்டிருக்கிறோம் என்று விடை இருத்தார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே யாத்திரையாக எம்பெருமானார் எழுந்தருளும் போது வடுகநம்பியினுடைய சிரசின் மேலே பெருமாள் பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிற அந்த பெட்டியை ஏற்றி வைத்து விட்டார். வடுகநம்பிக்கு அதிலே துளியும் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அவர் தலையால் சுமக்க வெண்ணுவது எம்பெருமானாருடைய திருப்பாதுகங்களை. ஆனா எம்பெருமானாரே பெருமாள் பாத்திரங்களை அவர் தலையிலே ஏற்றி வைத்து விட்டார். அதற்காக தன்னுடைய ஆசையை, தன்னுடைய விருப்பத்தை தான் விட்டு கொடுப்பதா? அந்த பெருமாளுடைய பாத்திரங்கள், வஸ்துக்கள், அதற்கு மேலே எம்பெருமானாருடைய திருப்பாதுகங்களையும் அவர் சுமந்து கொண்டு வந்தார். பாதுகைகள் எங்கே என்று எம்பெருமானார் வினவவும் அவர் முன்னே ஓடி வந்தார் வடுகநம்பிகள். நான் பெருமாள் பாத்திரங்களை கேட்கல, பாதுகைகளை கேட்டேன்னார் உடையவர். இல்லை, நீர் பாதுகைகளை கேட்டேன்றதுனால தான் அடியேன் முன்னே வந்தேன்னார் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நிமிர்ந்து பார்த்தார். இவர் ஏற்றி வைத்த பொருள்களுடன் கூட அந்த திருப்பாதுகங்களையும் அவர் சுமந்தபடி வந்திருந்தாருங்கிறதை அப்போதுதான் உணர்ந்து கொண்டார் உடையவர். அவரை கடிந்து கொண்டார். ஆனால் தம்மிடத்திலே அவர் வைத்திருக்கிற அந்த அத்தியவசாயம், அந்த உறுதிப்பாடு, அதை கண்டு வியக்கவும் செய்தார். அப்படி மதுரகவி நிஷ்டையிலே ஊறி திளைத்தவர் வடுகநம்பிகள். ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர் என்பர் வடுகநம்பிகள். ஆழ்வானையும் ஆண்டானையும் இரு கரையர். பகவானுக்கு பக்கத்துலயும் நிக்கிறா, எம்பெருமானாருக்கு பக்கத்துலயும் நிக்கிறா. பகவானை பார்த்தா நீர் தான் எல்லாம்ங்கிறா, எம்பெருமானாரை பார்த்தா நீர் தான் எல்லாம்ங்கிறா. இங்க சொல்ற வார்த்தை அங்கேயும் சொல்றா, அங்க சொல்ற வார்த்தை இங்கேயும் சொல்றா. எப்படி அந்த 10 பேர்களை ஆழ்வார்களை பார்த்து மதுரகவி ஆழ்வார் சிரித்திருப்பரோ,
பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக இந்த அர்த்தத்தை காட்டுகிறார். ஆழ்வார்களை எல்லாம் பார்த்தா மதுரகவி ஆழ்வார் சிரித்திருப்பராம். நீங்கள்லாம் பாகவதர்களை பார்த்தா பாகவதர் தான் எல்லாம்னு சொல்றீங்கோ, பகவானை பார்த்தா நீர் தான் எல்லாம்னு சொல்றீங்கோ, நம்மை போலே உண்டா, தேவமத்தரியேன்னு சூழ் உரைத்திருக்கிறேன், நம்ம ஆழ்வாரை தவிர எனக்கு யாரையும் தெரியாது, அப்படின்னா இருக்கணும் என்று ஆழ்வார்களை கண்டு சிரித்திருப்பார் ஒருவர். மதுரகவிகளுக்கு அந்த ஏத்தம். அதை போலத்தான் ஆழ்வானையும் ஆண்டானையும் இருகரையர் என்பர். ஆனா வடுகநம்பிகள் எப்படிப்பட்டவர்னால், எம்பெருமானாரே எல்லாம்னு சொன்னால் அது உதட்டளவில் நில்லாமல் உள்ளத்தளவிலும் அந்த விஷயம் ஊறியிருந்து அப்படியே ஆழங்காற்பட்டிருந்தவர். அதனால தான் திருக்குறுங்குடி நம்பி கூட ஆந்திரபூர்ணராம் வடுகநம்பிகளுடைய வேடத்தை புனைந்து அவருடைய சாயலிலேயே தான் வெளிப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு திருநாமத்தையும் பெற்றான். இப்படி ஆந்திரபூர்ணர் அவருடைய வைபவங்கிறது ரொம்ப பெரியது. யதிராஜ வைபவங்கிற கிரந்தத்தை நமக்கு அனுகிரகித்திருக்கிற மகனீயர். வடுக நம்பி நில தன்னை நமக்கும் தந்தருள வேணும்னு மணவாள மாமுனிகள் எம்பெருமானாரிடத்திலே பிரார்த்திக்கிறார். மதுர கவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு உறுதிப்படச் சொல்லுகிறார். வரவரமணி சதக்கத்திலே பிரதிவாதி பயங்கர மன்னனும் மாமுனிகளை பற்றி சொல்லும் போது வடுக நம்பிய போல எம்பெருமானாருக்கு ஆட்பட்டிருந்தவர் என்றும், தாமும் வடுக நம்பிய போலே அவர் எம்பெருமானாரிடத்திலே ஆட்பட்டிருந்தார் போலே மாமுனிகளிடத்திலே ஆட்பட்டிருக்க வேணுங்கிற அபிப்பிராயத்தையும் வெளியிடுகிறார். இப்படி வடுக நம்பிகளுடைய வைபவங்கிறது வாசாம கோச்சரம். இருந்தாலும் அவகாசானுகுணமாக சில அர்த்த விசேஷங்களை அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் அனுபவிக்க பெற்றோம். அவரை போலவே நாமும் எம்பெருமானாருக்கு ஆட்பட்டிருந்து உய்வடைவோமாக. இந்த நன்னாளில் அது தன்னையே அவர் திருவடிகளிலே நாம் பிரார்த்திப்போமாக. வடுக நம்பி திருவடிகளே சரணம்.